என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. சீரியஸா வேலை பார்க்குறியோ? ரொம்ப சீரியஸ் டாக்டர். இவ்வளவு நாளா புடவை கட்டிட்டு நர்சிங் வந்துட்டு இருந்தேன். இப்போ மட்டும் நான் திடீர் சேஞ்ச். நான் புடவை கட்டிட்டு வந்தா மற்ற நர்சஸ் கிட்ட இருந்து விலகி இருக்க மாதிரி தோணுது. அதனால தான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச். இந்த ட்ரெஸ் போட டிப்ளமா வேணுமே டாக்டர். நோயாளிகளை கவனிக்க அவங்களுக்கு பணிவிட செய்ய நல்ல மனசு இருந்தா போதும். டிப்ளமா குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை. நல்ல விளக்க லட்சுமி. அப்படின்னு நான் நினைக்கிறேன். லட்சுமி, இந்த ரிப்போர்ட்டை டாக்டர் சங்கர்ட்ட கொடுத்துருங்க. இது எப்படி? டாக்டர். எஸ். ஏதாவது சொல்லணுமா? ஆமா. என்ன சொல்ல போறேன்? இதுல எழுதியிருக்கேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நல்லா இழுத்து பாரு, எவனாவது கேப்ல உள்ள புந்துற போறான். நல்லா இழுத்து பார்த்தாச்சு. இத பாரியா, இன்னைக்கு நம்ம ஊட்டி போட்டிங்ல போலானே. போட்டிங்கும் போலாம், அங்க ஷூட்டிங் நடக்குதா, அங்கேயும் போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அறிவு இருக்குதா உனக்கு? தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் இவ மேற்கே, நான் கிழக்கவா போவேன்? ஆமா, நீ எங்க வந்த? இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா. ஆனானப்பட்ட டாக்டர், மேல் படிப்பு படிச்சவரு, அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு. அம்மாடி வள்ளி, உன் புருஷனுக்கு இது பத்தாது. ஏய், எது பத்தாதுன்ற நீ? இந்த சாமர்த்தியம் ஐயா. அதான பார்த்தேன். ஒண்ணுமில்லம்மா, அந்த பொண்ணுடைய அப்பன் ஒரு கோடீஸ்வரன் வையி, உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம்னு வையி. பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல. அடியாத்தி, அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா? பணமா பெருசு. நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன். எதுல கண்ணா, எதுல எழுதுவ? பத்திரிகையிலையா? 40 பைசா டீயை குடிச்சிட்டு ஓசியில புகை விடுறவ நீயா எழுதுவ? அட நீ ஒண்ணு. அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமியா. நீ புத்திசாலி. அடிக்கடி என் கையை நிட்டுற. இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. போட்டோ ஸ்டுடியோவிலே இரு, நீ கழுவினே இரு. சொல்றதை கேட்டுக்கினியா? ரங்கா, திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு. ஏயா சந்தேகம் வருது? சந்தேகம் வரக்கூடாதியா? நம்ம போட்டிங் போலாமா? போலாயா? எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை. பாதி லேக்ல கவுத்துருவேன், ஜாக்கிரதை. அட வாயா. வா இங்கே. குட் மார்னிங். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல ஒண்ணு இல்ல. இன்னைக்கு 2 முடிவு பண்ணா நம்மள விட போறதில்ல. ஏர் கார்ல வந்து அங்கங்க போற. முன்னாடி உட்கார். இறங்கு. இறங்கல. என்ன பண்ண? ஒண்ணு பண்ணல. போய் சொல்றேன். எனக்கு லெட்டர் எழுதல? இல்ல. ஆமா ஆமா. என்ன தைரியம் இருந்தா அந்த மாதிரி எழுதுவேன். இனிமே எழுத மாட்டேன். என்ன எழுதுன? நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன? இல்ல காதலிக்கல. என் முன்னால நிக்காத. சரி. எங்க நிக்கிற? என்ன? இங்கிருந்து போயிடு. எப்படி? நடந்துதா? எனக்கு வழி தெரியாதே. நீங்களே என்ன கொண்டு போய் விட்டுடுங்க. சரி, அங்க போய் நில்லு.
திரும்பி பார்க்காத